Hi, this is Veda from Equity Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அந்த இன்ட்ராடே ட்ரேடுக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ல ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரேடை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான மெத்தட்ஸஸ் என்ன, அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன, இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள நாம இப்போ வந்து எடுத்துருக்கிறது நிஃப்டியோட சார்ட் தான் எடுத்துருக்கோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து இன்ட்ராடேக்கு வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம். பட் இதில் வந்து ஒரு என்ட்ரி வந்து நமக்கு கிளியராக செட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகாது. அந்த லெவலுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ இதில் இண்டிகேட்டரில் வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃபிபனாச்சி பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட கிரியேட்டர் வந்து குவன் நோமேட் அப்படிங்கிற நேமில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்டாண்டர்ட் பிவோட் பாயிண்ட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் ஃபிபனாச்சிக்கு மாற்றிக்கிட்டாலும் ஓகே தான். ரெண்டாவதாக எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பீரியட் வந்து 50 பீரியட் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து செட்டப் ரெடி. இப்போ நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மெயினாக ப்ரைஸ் ஆக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எப்படி இதில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிபனாச்சி பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஒன்று வந்து R3 லெவல், அதாவது ரெசிஸ்டன்ஸ் 3. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிவோட்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு டவுன் சைடில் நமக்கு கீழே போச்சுதுன்னா S3லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் ஏன் நம்ம எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த டைம் பீரியடில் என்ன ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு இப்போ எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இந்த லெவலில் இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் ட்ராவல் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த டே ஓப்பன் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பிவோட்டுக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ளோசிங் ஆகுது. அப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து ட்ரெண்டும் ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பிவோட்டுக்கு மேலே தான் வந்து ஓப்பனிங்கும் ஆகுது. ஸோ ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் வந்து ட்ரெண்டு ட்ராவல் ஆகுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த கேண்டில்ஸில் நம்ம என்ட்ரிஸஸ் எடுக்கலாம். நமக்கு டார்கெட் பாயிண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பிவோட் லைனையே நம்ம ஸ்டாப் லாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுநாள் அப்பவும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே தான் க்ளோசிங், அதாவது ரெசிஸ்டன்ஸ் 3க்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே. கிட்டத்தட்ட எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜும் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் ட்ராவல் ஆகுது. ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து பிவோட் லைனை தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2ல் வந்து இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட் கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் 3க்கு கீழே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் 2வை வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் 2ல் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே நல்லா மேலே. ஸோ இப்போ இது ஒரு பை சைடுக்கு வந்து இது நம்ம வந்து பார்த்தோம். செல் சைடுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிவோட்டுக்கு கீழே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ளோசிங் ஆகுது. அதாவது ஃபர்தராகவே உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பிவோட்டுக்கு கீழே வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு டார்கெட்டுக்கு. ஸோ
பிவோட்டுக்கு கீழே வந்தாலே நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஒரு செல் ட்ரெண்டுங்கிறது, அதாவது ஒரு சப்போர்ட்டை உடச்சி கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுங்கிறது அர்த்தம். ஸோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜும் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை வேறு ஒரு மெத்தட்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம யூஸ் பண்ணும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு மேட்சிங்காக நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ வெறுமனையாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது வேறு ஒரு டைப் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். பட் இதில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ட்ரெண்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு, அதே நேரம் நமக்கு ஒரு சப்போர்ட்டையோ இல்லை ரெசிஸ்டன்ஸையோ பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ ஆச்சுன்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம பிவோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேபிட்டல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்பான ஒரு மெத்தடாக இருக்கும். இப்போ நமக்கு இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1க்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் பிவோட்டுக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்கிறதுனால ட்ரெண்டு வந்து அது அப் ட்ரெண்டில் தான் வந்து ட்ராவல் ஆகுதுங்கிறத எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் 1 எப்போ பிரேக் பண்ணி க்ளோசிங் நடக்குதோ அடுத்த கேண்டிலே என்ட்ரி போடலாம். அதுக்கு அடுத்த நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 2வை டார்கெட்டாக நம்ம எடுத்து ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.